ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சௌக்கியம். வெல்கம் டு துத்திஸ் கிச்சன். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஸ்பெஷல் தான். என்ன பண்ண போகிறேன்னா தெலுங்கானா ஸ்பெஷல் டொமேட்டோ பச்சடி. நான் பண்ண போகிறதில்ல, பக்கத்து ஆண்டி தான் பண்ண போகிறா. அவள் எல்லாமே சூப்பராக பண்ணுவாள். தெலுங்கானா ஸ்டைல் சமையல், பச்சடி, பப்பு அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாள். இன்றைக்கி டொமேட்டோ பச்சடி பண்ணேன்னா சரி ஆண்டி நான் வீடியோ எடுத்துக்கிறேங்க. பட் அந்த ஆண்டி வீடியோவில் வரமாட்டேன், ரொம்ப வைக்கப்படுவா. ஸோ என்னை வீடியோவில் மட்டும் எடுக்காத, நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னா. ஸோ அப்பா ஸ்டைலில் அத்தன்டிக்காக எப்படி பண்ணுவாலும் அந்த ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறா. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆண்டி ఏమేమి కావాలి? పచ్చిమిర్చి, ఓకే, కరివేపాకు, కొత్తిమీర, కొంచెం చింతపండు, టమాటా. టమాటా ఎంత? హాఫ్ కేజీ టమాటా, హాఫ్ కేజీ టమాటా, 5 వెల్లుల్లిలు, 5 వెల్లుల్లి, స్పూన్ జీలకర్ర, 1 ஸ்பூன் ஜீரகரை. ஓகே, இப்போ ஆண்டி என்ன சொல்கிறா அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாய். இவள் காரம் நிறைய சாப்பிடுவதனால பச்சை மிளகாய் எடுத்துக்கா. 1/2 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி, கொஞ்சம் குட்டியாக இருக்கிற புளி, அப்புறம் 5 பல் பூண்டு, ஜீரகம். இப்போ பூண்டு சாப்பிடாதவா இருந்தால் பூண்டு எடுத்துடலாம், தேவையில்லை. நம்ம பூண்டு சாப்பிட்றவா பூண்டு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டி పచ్చిమిర్చి ఏం చేయాలి? మిక్స్. ఆంటీ ఒక కడాయి వెచ్చిరుకా, పందుల నూనె పోయాలి ఆంటీ. అట్లా ఎన్న విట్టుకురా. ఎంత ఆంటీ? 2 స్పూన్ చాలా? మిర్చియా? சாச்சு. அடுப்பில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கா. இப்போ அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கா. పచ్చిమిర్చి వేసుకోవాలా? పచ్చి మిளகாய் போட்டுருக்கா. அதை நல்லா வதக்கிக்கிறா. மூத்த పెట్టాలా? 2 நிமிஷம் வேகணும், அதனால மூடி வச்சுக்கிறா. வதக்கிக்கிறா. ஏன்னா வெடிக்கும் இல்லை, அப்படியே போட்டுக்கிறதுனால மூடிக்கிறா. நல்லா அது வறுபடணும் பச்சை மிளகா. ஸோ மூடிக்கிறா. கட் பண்ணாமல் பச்சை மிளகா அப்படியே போட்டேலாம் பட்டு பட்டுன்னு வெடிக்கும், அதனால மூடின்னு பண்ணுறா. అంటే ఇప్పుడు పచ్చిమిర్చి ఇప్పుడు ఏం వేసుకోవాలి? కరేపాకు. ஓகே ஓகே, வேணும். இப்போ என்ன பண்ணுறான்னா பச்சை மிளகா வதங்கிட்டு కరివేப்பிலை, కొత్తమల్లి దాన్ని తీసేయండి, మూత తీసేయండి. వద్దు, బాగా అది కూడా వేయించుకోవాలా. కరివేப்பிலை போட்டு கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கிறா. చాలాసేపు వేయించుకోవాలా? కొంచెంసేపైనా. ఇది சும்மா ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் அப்படியே சுருங்குற அளவுக்கு இதை வதக்கிக்கிறா. కొత్తిమీర, కరివేపాకు, కొత్తమల్లి, కరివేப்பிலை, பச்சை மிளகாயை வதக்கிக்கிறா. பாருங்க, எல்லாம் வதங்கிட்டு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்க போகிறா. அடுத்தது தக்காளியை வதக்கிக்க போகிறா. ఇప్పుడు இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறா. சூடு ஆறணும். இதை எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்க போகிறா. இப்போ திருப்பி அதே பேனில் எண்ணெய் விட்டுட்டு தக்காளியை வதக்கிக்க போகிறா. 1 ஸ்பூன் சாலா? ஓகே, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கா. இப்போ அதில் ஒரு ஹாஃப் கேஜி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துட்டுருக்கா. அதை தக்காளியை போட்டு அதில் வதக்கிக்க போகிறா. இப்போ இது நல்லா சுருளை வேகணும், அதனால் மூடி வச்சுக்கிறா. எழுந்து காத்தால பூஜை பண்ணிட்டு தான் அப்புறம் சமையலுக்கே வருவா. சிவலிங்கம் பூஜை பண்ணியிருக்கா பாருங்க.
ஃபுல்லாக பகவத்கீதை படிச்சுட்டு தான் ஆண்டி டெய்லி படிப்பா. கார்த்தால சாயங்காலம் பகவத்கீதை புக்கை படிப்பா. நல்லா படிப்பா, சூப்பராக. பக்தி ஜாஸ்தி ஆண்டிக்கு. நல்லா வதங்கி எடுத்து பாருங்க. இப்போ இதில் சில ఐటమ్லாம் చేపా. అంటే ఏమేమి ఐటమ్స్ ఇలా చేపించాలి? ఏం ఐటమ్ వేయాలి? పసుపు, ఉప్పు. ఉప్పు ఓకే. ఫస్ట్ సాల్ట్, తగినంత సాల్టా ఇప్పుడే వేసేసుకుంటారా? இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறா. அப்புறம் கூரெல்லாம் போட்டுப்பா கொஞ்சம். இப்போ போட்டுருக்கா, இதுவே சரி போய்டுன்னு நினைக்கிறேன். உப்பு கொஞ்சம் வதக்கிட்டா, எண்ணெயை விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது 2-3 டைப்பில் பண்ணலாம். இதில் வந்து வெந்தயம் எள்ளு போட்டு வதக்கி அது ஒரு டைப் பண்ணலாம். இது ஒரு டைப்பு. பசுப்பு, மஞ்சள் பொடி, இதெல்லாம் சுற்றி అంతేనా? వేరేం లేదా అందులో? అంతే. ఇది కొంచెం నల్లా సురుల వదగணும். ఇంకా వేగాల అది? ఇంకా కొంచెం వేగాలి. చింతపండు, இதில் கொஞ்சம் புளியும் போட்டுக்கிறா. எல்லாம் சேர்த்து அதில் வெள்ளுள்ளி இந்த ஸ்டேஜில் அப்புறம் எதுவும் போட்டுருக்கா. ஜீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுருக்கா. వాళ్ళు பூண்டு இல்லாமல் சமையல் பண்ணவே மாட்டா. பூண்டு கண்டிப்பாக మంచిగా రోస్ట్ కావాలి. நல்லா இதை சுருளை வதங்கணும். என்னென்ன போட்டுருக்கானா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, குட்டி லெமன் சைஸில் புளி, உப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மூடி வச்சுருக்கா. இப்போ வதக்கிட்டு இது கொஞ்சம் சுருளை வதங்கணும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வதக்கின்னு இருக்கா. இது எல்லாத்தையும் வதக்கி தனியாக வச்சுருக்கா. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி போட்டுருவா. பார்க்கலாம். இது முடிச்சுட்டு இதுக்கு ஒரு போப்பு தருவாள். போப்பு இஸ்தாகதா இது முடிச்சு அரைச்சிட்டு திருப்பி அதுக்கு పోపు తరువా. అది నేను பார்க்கலாம். ఇది నల్లా వదగటం. అంటే ఇప్పుడు ఏమన్నారు, పల్లీలు వేస్తే చాలా రోజు నిలువ ఉండదా? சரி, అందుకే ఇట్లా చేస్తారు. என்ன சொல்கிறேன்னா, வேர்க்கடலை எள்ளு போட்டால் அந்த 1 நாள் 2 நாளில் சரியாக அப்பயே அது காலி பண்ணிடணும். இல்லைனா அது வீணாக போயிடும் வேர்க்கடலாம் போட்டால். இப்போ இது சிம்பிளாக இருக்கிறது. இது 1 வாரம் இருந்தாலும் 10 நாள் இருந்தாலும் இது அப்படியே இருக்கும், வீணாக போகாது. அப்படிங்கிறதுனால இது ஒரு மெத்தடு. 3வது மெத்தட் ஒன்று பண்ணுவான். தக்காளியை கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நைட்டு வச்சுருவா. அது நிலுவை பச்சடின்னு சொல்லுவாள். 1 இயருக்கு அது நல்லாயிருக்கும். నిలువ పచ్చడి పెడతారంటే మీరు పెడతారా? టొమాటోనే தக்காளியை கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு நைட்டு வச்சுருவா. கார்த்தால என்ன பண்ணுவான்னா, அதெல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து திருப்பி அந்த ஜூஸில் போட்டு காய வச்சு 4 நாள் ஆனால் சுக்க காஞ்சி போயிடும் அது தக்காளி. அதில் ஊறுகாய் போடுவா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. அது ஒரு நாள் உங்களுக்கு நான் వీడియో போடுறேன். ఇప్పుడు పోపుకి రెడీ చేస్తున్నారా? ఏమేమి పోపుకి తీసి పెట్టినారు? రెడ్ మిర్చి, మినపప్పు, శనగపప్పు, ఆవాలు, అంతేనా? జీలకర్ర కూడా. தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கா. என்னென்னா, அங்கே வதங்கின்னு இருக்குது தக்காளி. அது நல்லா சுருளை வதங்கணும். அதுக்குள்ளே ஆண்டி என்ன எடுத்து வச்சுருக்கான்னா, தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், இது தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கா. பாருங்க, இதான் தாளிக்கிறதுக்கு தேவையானது. அரைச்சிட்டு தாளிக்கணும். பாருங்க, இது சைடு வதங்கின்னு இருக்கு. అంటే ఇంకా ఉండాలి కదా ఇది? అంతేనా? అయిపోయిందా? ఇంకా అయిపోయిందా? ఇది పాருங்க వదంగి எடுத்து போருன்றா. ఆఫ్ பண்ணி చూడండి. ఇంకా 2 மினிட்ஸ் ఉండాలా? அதெல்லாம் சுருளா வரணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிறோமா, இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போடுறதை காட்டலாம். అయిపోయిందా? అంటే మీరు మాటలు చప్పుడుగా చేయండి, పర్వాలేదు. మీకేం భయం లేదు. ఏం భయం? మీరు నాదన్నే కదా మాట్లాడతారు. ஆண்டி கொஞ்சம் பயப்படுறா பேசுறதுக்கு. சுத்தமாக பேச்சு வரல அப்படிங்கிறா. టెన్షన్ ఆంటీకి. ஐயோ ஒத்தம்மா பயங்க வந்து ஏமான మాట్లాడిస్తాను அப்படிங்கிறா. ஏதாவது பேசுகிறேன், எனக்கு வராது பேசுறதுக்கு அப்படிங்கிறா. నాకు కూడా రాదండి మాటలు. ఇప్పుడే కొంచెం కొంచెం నేర్చుకుంటున్నా. నాకు కూడా అసలు మాటలు రాదు. టెన్షన్ పడతా బాగా.
ఇప్పుడే కొంచెం నేర్చుకుంటున్నా, కొంచెంగా. మీ తెలుగు కూడా నేర్చుకున్నాం బాగానే కదా, మాట్లాడుతున్నాం కదా బాగానే. இதே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டா பாருங்க. இது நல்லா ஆற வச்சிருக்கா ஒரு கிண்ணத்தில் மாற்றி. ஆல்ரெடி பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை ஆற வச்சுருக்கா. தாளிக்கிறதுக்கு பக்கத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கா. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டா நமக்கு பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். சூடு சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு டைமு. பாருங்க, அரைச்சின்னு வந்துட்டா. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இப்படி அரைச்சின்னு வந்திருக்கா. பாருங்க, பார்க்கறதுக்கே டெம்ட்டாக இல்லை. இப்போ இதுக்கு தாளிப்பு போட போகிறா. என்ன தாளிப்பு போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுக்க போகிறா. எண்ணெய் விட்டுக்கிறா. చాలా అండి ஆல்ரெடி உண்டு. ஓகே, போதும். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கா தாளிப்புக்கு. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கடுகு இது போட்டுருக்கா. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம் போட்டுருக்கா. காஞ்ச மிளகா, அப்புறம் கடலைப்பருப்பு, వేడి ఉండదా? వేయట్లేదు, ఉంటుంది వేడి. అవును కదా. ఆవాలు లాస్ట్గా వేస్తారా? தாளிச்சு தலையில் கொட்டிட்டா டொமேட்டோ பச்சடி ரெடி. 3 டைப்பில் எந்த டைப் வேணாலும் பண்ணி பார்க்கலாம். நான் ஒவ்வொரு டைப்பும் ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். ஆண்டி சூப்பராக பண்ணுவாள். டேஸ்ட் அந்த கை பக்குவம் நல்லா இருக்கும். இதில் ஊறுகாய், ஆந்திரா ஊறுகாய் எல்லாமே நல்லா இதில் கூட பறிச்சு வச்சுக்கோலா. இதில் கூட மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். இந்த பச்சடிலாம் காரசாரமாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாள். காரசாரமாக கொஞ்சம் சுட சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுண்டு பச்சடி கொஞ்சம் சூடாக சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊர் தெலுங்கானா, ஆந்திராலாம் பச்சடி தான் ரொம்ப ஃபேமஸ். பச்சடின்னு எல்லாம் கம்பல்சரி பச்சடி இருக்கணும். டெய்லி ஒரு பச்சடி. ஒரு நாள் பார்த்தா வெங்காய பச்சடின்னுவா, டொமேட்டோ பச்சடின்னுவா, சிந்தக்காய பச்சடி, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பச்சடி பண்ணுவாவா. ஸோ நான் உங்களுக்கு என்னால் எப்போ முடியுமோ ஆண்டி பண்ணும்போது பண்ணி காட்டுறேன். 5 போப்போம் 5 ஆச்சு. இதில் போட்டுடலாம். பாருங்க, சூப்பரான டொமேட்டோ பச்சடி ரெடி. ఇది எல்லாத்துக்கும் இட்லி தோசை கூட బాగుంటుంది కదండి. ఇడ్లీ దోశకి, చపాతీకి, సాదத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அன்னிட்டுக்கு బాగుంటుంది. எல்லாத்துக்கும் இந்த பச்சடி தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூப்பரான டொமேட்டோ பச்சடி ரெடி. நீங்களும் உங்கள் ஆத்தில் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று, உங்களுக்கு தெலுங்கானா டிஷ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வாழை விட்டு அத்தன்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்க, சூப்பரான டொமேட்டோ பச்சடி ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். டேஸ்ட் பார்க்கலாமா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு? டேஸ்ட் பார்க்கலாம். நான் டிஃபன் சாப்பிட்டு அதனால நான் சாப்பிட முடியாது. ஆண்டி சாப்பிட சொன்னா, அதனால கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. நம்ம இவ்வளோ காரம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவாங்க நல்லா.
అంటే సూపర్గా ఉంది, చాలా బాగుంది. நிஜமாக சொல்கிறேன், புளிப்பு உப்பு காரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் விட்டா இந்த ஃபுல்லாக சாதத்தை கலந்து சாப்பிடுவேன். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. நான் சாதம் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப చాలా బాగుందండి టేస్ట్. இதோட சாதத்தோட மட்டும் இல்லை பாருங்கள், நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, చాలా బాగుంది டேஸ்ட்டு. இதோ இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டு சாப்பிடலாம். நம்ம ட்ரெயினெல்லாம் ஜேர்னி பண்ணும்போது பண்ணி எடுத்துன்னு போயிட்டோன்னா 2 நாள் கூட நல்லாயிருக்கும். இது வந்து ఎన్ని రోజు అంటే ఇది இன்னும் ఒక 1 వీక్ ஒன்று కదా, ஒரு வாரம் கூட இது வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காரசாரமாக. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது காரசாரமாக. చాలా బాగుంది, ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் ஆட்டில் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.